அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இன்றைக்கி முடியுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குனே தெரிய வரும். இப்போ இந்த நியூஸ் பார்க்கலாம். என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து ஜனவரி 30 அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. February 28 வரையும் உங்களுக்கு டேட் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தான் அந்த முடிய போகுது. ஸோ இன்றைக்கி அந்த கடைசி நாளோட நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 6244 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா 6644 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு விண்ணப்பிக்க இந்த கடைசி நாள். விஏஓ வனக்காப்பாளர் உள்ளிட்ட பணிகளில் உள்ள 6244 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பதற்கான கால அவகாசம் இன்று February 28 முடிவடைகிறது. இதற்கிடையே குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்று February 28 நிறைவு பெறுகிறது. எனவே விண்ணப்பம் உள்ளவர்கள் www.tnpsc.government.in அப்படின்ற வலைத்தளம் மூலமாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா March 4 March 6 வந்து நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துத் தேர்வு பார்த்திங்கன்னா June 9 அன்னைக்கு நடக்க போகுது. காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. தமிழ் தகுதித்தாள் வந்து 100, பொது அறிவித்தாள் வந்து 100, மொத்தம் 200 வினாக்கள், 300 மதிப்பெண்கள் நடத்தப்படும். இதில் தமிழ் எழுத்துத்தாளுக்கு தகுதித்தாள் தேர்வில் 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டும் பாடம் சார்ந்த மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசத்தை 1 வாரம் நீட்டிக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணல, குரூப் 4க்கு யாரும் அப்ளை பண்ணலாம், தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இது ஒரு நல்ல சான்ஸ். இது அதுக்கான பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன், அதாவது டெஸ்ட் மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாமே வந்து எங்கள் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஆல்ரெடி வந்து 1 வீக் வந்து டைம் கேட்டிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்ச அளவு எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.